போலாம். உங்களை பெருமைப்படுத்துற மாதிரி இருக்கும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் சிவப்பா நீலமா? என்னைக்குமே சிவப்பு தான் சார். போலாம். நெக்ஸ்ட் நான் வரேன்டா, நீ யார் என்ன வேணாலும் போய்க்கோ அப்படின்னு ஆடணும். அக்கடே சூடு. அக்கடையா? போலாம். நீதி நியாயம் ஜெயிச்சது. ஆளை வைக்கிறது இங்கதான் வசதியா இருக்கு. முடி மேல படம் போய் முடி மேல படம் போய் பாரதியினுடைய ஒரு புதுமை பெண்ணாத்தான் அவளை நான் உள்வாங்கிட்டேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. வணக்கம் மை டேஸ் ஒன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 98 எபிசோட் 91 ரிவ்யூ தான். நீதி நேர்மை நியாயம் வென்றது அப்படிங்கிற மாதிரி நேற்று ஃபுல்லாகவே சோசியல் மீடியாவில் இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி தான் அம்புட்டு பேரும் பேசிட்டே இருந்தாங்க. அது ஒரு பக்கம் ஆடியன்ஸ் சைட்லேருந்து பயங்கரமான கொந்தளிப்பு இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசனில் கலந்துக்கிட்ட எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி ட்வீட்டுன்னு சொல்லி போட்டு கண்டமினிக்கு அடித்து நவுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு 4-5 பேர் சுற்றிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களே பார்வதியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு மட்டும் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கல, நாங்களே கொந்தளிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சப்போர்ட்டர்ஸ் வரைக்கும் களத்துல இறங்குனதுனால பிக் பாஸ் டீம் வேற வழி இல்லாம சரி ரைட் 2 பேருக்கும் ஜோடியா ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அமைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல பிக் பாஸ் டீம் எடுத்த ஒரு நல்ல முடிவுன்னா அது இந்த முடிவு தான் நினைக்கிறேன். போலாம். பட் இன்னைக்கு ரிலீஸ் ஆன 3 ப்ரோமோவுமே பயங்கர ஃபயரா இருந்த உடனே சரி ரைட்டு ப்ரோமோவே இவ்வளவு ஃபயரா இருக்குது, எபிசோடு தாறுமாறு தக்காளி சோறா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சேன். பட் ஃப்ரைடே எபிசோடே 3/4 மணி நேரத்துக்கு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறமா ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஒரு 10 நிமிஷம், அவங்க கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு ரெட் கார்டை காமிச்சிட்டு கிளம்புகப்பா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டு அவரும் கிளம்பிட்டாரோ, பெருசா நிக்க வச்சு நாக்க கொடுக்குற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காம விட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் இருக்கத்தான் செஞ்சிச்சு. சரி ரைட், என்ன எதுங்கிறத ரிவ்யூல ஃபுல்லா பார்ப்போம். இது யாருக்கு நடந்தாலும் சரி, எங்க நடந்தாலும் சரி பொறுத்துக்க முடியாது, நான் பொறுத்துக்கவே மாட்டேன். சாட்டர்டே எபிசோட் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் இன்னைக்கு எபிசோடே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வந்த உடனே சரி ரைட் ஃப்ரைடே எபிசோட பாத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆடியன்ஸோட சேர்ந்து அந்த மனுஷனும் ஸ்டேஜ்லயே உட்கார்ந்து ஃப்ரைடே எபிசோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்ல. பார்க்கலாமா? ரெடியா? எஸ் பிக் பாஸ். நேத்து எபிசோட்லயே கண்டிப்பா பல பேர் பார்த்து பயங்கரமா கொந்தளிச்சிருப்பீங்க, 10 பேர் படப்படப்பா இருப்பீங்க. பார்வதியும் கமுதினும் சேர்ந்து சாண்ட்ராவை எத்தி மிதிச்சு அதுக்கப்புறம் டோரால் அடிச்சு அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்து சபரி வினோத் கேம்ல இருந்து வெளியே வந்து அவங்களுக்கு மெடிக்கல் ரூமுக்கு தூக்கிட்டு போறாங்க. இந்த சிச்சுவேஷன்லயாச்சு பார்வதியும் கமுதினும் சரி ஓகே நம்மளால தான் உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, இறங்கி போய் என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தா கூட இவங்க மேல இருந்த இம்ப்ரெஷன் லைட்டா சேஞ்ச் ஆச்சா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்த வேலை ஒன்று இருக்கு பாருங்க, அதை தான் மன்னிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு பண்ணி விட்டாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன எதுக்கு இவ்வளவு பதறீங்க, அதான் மெடிக்கல் ரூம் இருக்குல்ல கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க யாரை வேணா என்ன வேணா பண்ணி விடுவோம், அதுக்கு மெடிக்கல் ரூம்னு ஒன்று இருக்குல்ல, அப்புறம் எதுக்குடா இவ்வளவு சீன போறீங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மெடிக்கல் இருக்கு ஓகேவா? இப்ப பார்வதியும் காமதியும் சேர்ந்து சாண்ட்ராவை மிதிச்சு வெளியே தள்ளின மாதிரி 2 பேர் சேர்ந்து பார்வதி ஓங்கி ஒரு மிதி விட்டுட்டு போ அதான் மெடிக்கல் ரூம் இருக்குல்ல, நீயே தவந்து போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாதான் இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்றது அவங்களுக்கே புரியும் போல இருக்கு. அண்ட் இப்ப கூட பார்வதிக்கு அவங்க பண்ணது தப்பு அப்படிங்கிற ஒரு சின்ன கில்ட் ஃபீல் கூட இல்லாம அதை நியாயப்படுத்தி பேசுற மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிளா நேத்து நடந்த டாஸ்க் எல்லாம் இழுத்துட்டு வராங்க. நேத்து நீங்க எல்லாம் சேர்ந்து என்னடா பண்ணீங்க, ஒருத்தர் கீழே போட்டு எல்லாரும் சேர்ந்து அமுக்க தானே செஞ்சீங்க, அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜினா வெளியே தள்ளுறது ஏன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. இந்த கில்லர் காயின் டாஸ்க்ல வந்து எல்லாருமா சேர்ந்து போட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கிறதுலே கேவலமான மோசமான ஸ்ட்ராட்டஜியாவே இருந்துட்டு போட்டுமே, அந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டதுனால கடைசி வரைக்கும் அதுல இன்வால்வ் ஆகவே இல்லை, எனக்கு அதுக்கு உடன்பாடே இல்லைன்னு சொல்லிட்டு நான் விலகி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதியும் கமுதியும் அந்த டாஸ்க்ல இன்வால்வே ஆகாம இருந்துட்டு இந்த டாஸ்கை நியாயப்படுத்தி பேசிட்டா கூட ஒரு நியாயம் இருக்கும். அவங்களே அந்த டாஸ்க்ல வந்து ஃபர்ஸ்ட் சபரியை பிடிக்கும் போது 2 பேரும் சேர்ந்து பிடிக்க தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறமா தான் செகண்ட் டாஸ்க்ல வந்து பார்வதி போய் கமுதினை ஹெல்ப் பண்றாங்க. ஏன்னா மூணாவதா பார்வதி தான் பிடிப்பாங்கன்றது பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால மட்டும்தான். அப்படி இல்ல வினோத் இடத்துல பார்வதி இருந்திருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் எல்லாரோடையும் சேர்ந்து இவங்களும் அமைக்கி பிடிக்க தான் செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு எப்படிதான் கொஞ்சம் கூட வாய் கூசாம நேத்து நீங்க அப்படி பண்ணிருக்கல அல்லவா, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் நேத்து கூட அதாவது 2 பேருக்கு சண்டையாகி அதனால ஒருத்தனை பிடிச்சி அமுக்கி இது பண்ணிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள் படி தான் போனாங்க, அதுல ஒரு நியாயமாச்சு இருந்துச்சு. ஆனா இங்க பாயிண்ட்ஸ் டேபிள் படி போயிருந்தீங்கன்னா அகைன் நீங்க சபரி தான் டார்கெட் பண்ணிருக்கணும். சாண்ட்ரா கிட்ட வம்பிழுத்து சாண்ட்ரா அவங்களுடைய பல பர்சனல் விஷயத்தெல்லாம் எடுத்து வெளியே விட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற பர்சனல் விஷயத்தெல்லாம் எடுத்து வெளியே சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு வெளியே தள்ளிட்டு எப்படா கொஞ்சம் கூட வாய்க்கு சாமி இப்படி நியாயப்படுத்தி பேசுறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சபரிலாம் மனுஷன் பயங்கரமா டென்ஷன் ஆகி டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அரவா இறங்காதடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் வந்து நீங்க 3 பேரும் எக்கார்ந்து கொண்டு இறங்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சபரி சொல்லும் போது சுபிக்ஷா வந்து எங்களையும் முடி தள்ளிட்டா நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்ப திவ்யா சொன்னாங்க பாருங்க, தள்ளட்டும்
தள்ளி தான் பார்க்கட்டுமே, தள்ளி பாருங்கடா நீங்க, நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி பேசினாங்க பாருங்க. உண்மையிலே செம்ம மாசா இருந்துச்சு. திருப்பி எங்க தள்ளாம என்ன பண்ணணும்? இதுல இந்த கமிஷனை எடுத்தார் கைப்புள்ளின்னு சொல்றதுல தப்பே இல்லைன்ற மாதிரி பார்வதி எடுத்து கொடுத்தா அதே பாயிண்ட் இந்த மனுஷன் எடுத்து போயிட்டு விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்காப்ல. நேத்து நீ மட்டும் என்னடா பண்ண, நீ எல்லாரும் சேர்த்து அவங்க தானே செஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாடா எனக்கு தகுதி இல்லடா, இந்த கேம்ல இருக்கிறது எனக்கு தகுதி இல்லை, உனக்கு இல்லடா, வாடா வெளியா வாடா வெளியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது விக்கல்ஸ் விக்ரம் வந்து மயிர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்றான். இது வர்றா தப்பா பேசுற அப்படிங்கிறாப்ல. யாரு? நம்ம கமருதீன். அதாவது நேத்து இவர் சாண்ட்ரா கிட்ட பேசின சொற்பொழிவுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்ல நல்ல வார்த்தைகள் போல இருக்கு. அந்த வார்த்தையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விக்கல்ஸ் விக்ரம் இப்ப சொன்ன அந்த மயிருங்கிற வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தைன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காப்ல. இதுல வேற இந்த பிரச்சனையை பத்தி கமருதீன் பார்வதியும் பேசுறதுக்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு யாருக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு வேற பிரிச்சு வச்சிருக்காங்க. நேத்து சபரியை ஃபர்ஸ்ட் அமுக்கிறதுனால சபரி மட்டும் தான் கேட்கறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குதாமா, விக்கல்ஸ் விக்ரம் இந்த பிளானை போட்டதுனால அவருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதான் தகுதி இல்லைன்னு தெரியுதுலடா, வாடா உனக்கு தகுதி இல்லை, வா வெளியே வா வெளியே வா வெளியே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா, நான் டாஸ்க்காக பாக்குறேன், டாஸ்க்கை முடிச்சுட்டு வெளியே வந்து சிங்கிள்ஸ் வச்சுக்கலாமெல்லாம் கேட்டுட்டு இருக்காப்ல. கேம் முடிச்சுட்டு நம்ம சிங்கிள்ஸ் வச்சுக்கலாம். இதுல இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு அது நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க இல்லையா. நேத்து டாஸ்க்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணது ஒரு ஸ்ட்ராட்டஜினா இதுவும் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை தப்புன்னு தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜியை நீங்க பண்ணிருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாங்க இன்னைக்கு ஃபாலோ பண்ணி உங்களை வெளியே தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னா இது என்ன சொல்றதுன்னு சத்தியமா புரியல. அது தப்புனா இதுவும் தப்பு தான், அது அவங்களுக்கே நல்லா தெரியுதாமா. ஆனா நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்கன்றதுனால இந்த தப்பு நாங்க பண்ணிருக்கோம், அந்த தப்புக்கும் இந்த தப்புக்கும் சரியா போச்சு, அதனால நீங்க எல்லாம் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுல இருக்கதாங்க பண்றேன் ரெண்டு பேரும் தகுதியில ஒண்ணா வெளில போறா ஜாலியா வரியா. அண்ட் கொஞ்ச நேரத்துல பிக் பாஸ் வந்து சாண்ட்ரா கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கமருதீன் பிக் பாஸ் என்ன சொன்னாரா, பிக் பாஸ் என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அக்கறையில கேட்கறாராமா. ஏன்டா அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா இறங்கி போய் என்ன ஏதுன்னு நீ பார்த்திருப்ப. அவங்க வந்து டிராமா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள உட்காந்துட்டு பேசின ஆள் தானே நீ. அதை மீறி இவங்க ரெண்டு சிரிக்கிறாங்க கொஞ்சிறாங்க. அதாவது எப்படிதான் இவங்களால ஒருத்தங்க வந்து பாதிக்கப்பட்டு மெடிக்கல் ரூம் வரைக்கும் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுமே அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரால ரொமான்ஸ் பண்ண முடியுதுன்னு சத்தியமா தெரியவே இல்லை. இதனால தான் இவங்களை வந்து எப்படிப்பட்ட கப்புள்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்றது கரெக்டா தான் இருக்குது போல இருக்கு. அதுக்கப்புறமா சபரி அங்கேருந்து வந்து இவங்க ரெண்டு பேரையும் மதிக்காம முன்னாடி இருக்கிற 3 பேருக்கு மட்டும் நான் சொல்றேன் சாண்ட்ரா வந்து ஸ்டேபிளா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாப்ல. முன்னாடி இருக்க 3 பேருக்கு சாண்ட்ரா இப்போ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்காங்க, உங்க கேம் விளையாடுங்க. இல்ல திவ்யா பேசும்போது பார்வதியே வாயை மூடுறி அப்படிங்கிற மாதிரி சொன்னே, நீ வாயை மூடுறியோ மூஞ்ச பார்த்தாலே வாந்தி எடுக்கணும்னு தோணுது, மூஞ்சில நல்லா வாந்தி எடுத்து விட்டுருவேன் அப்படிங்கிற அளவுக்கு நேத்து என்னன்னு தெரியல திவ்யா வந்து இருந்த ஃபார்முக்கு பார்வதியை போட்டு கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டாங்க. பார்வதியால எதுவும் பேச கூட முடியல. அதாவது பண்ணிருக்கிறது தப்பு அப்படிங்கிறது தெரியுது, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா கூட விட்டுருவாங்க. ஆனா அதை மீறி வாய்க்கிலேயே பேசும்போது தான் இவங்க வந்து திட்டுல தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கமருதீன் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ் படி அந்த லைனை தாண்டி வரக்கூடாது, அதனால தான் அவங்க அங்க நின்று பேசிட்டு இருந்தாங்க. உடனே பிக் பாஸே வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சபரி, விக்ரம் அண்ட் வினோத் நீங்க 3 பேர் இப்ப எங்க வேணா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே 3 பேரும் கிளம்பி போய் டோரை திறந்து வா வெளியே வா பேசிக்கலாம் வா 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 அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் கூப்பிட வினோத்லாம் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கடா, அவ பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டா, நீ அவ பேச்சை கேட்டு நாசமா போற அப்படிங்கிற மாதிரி இருக்கிற உண்மையெல்லாம் அந்த மனுஷன் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்ல. இன்னொரு பக்கம் சபரி எல்லாம் கேமுக்காக சாண்ட்ராவை தள்ளின பாரு, இன்னும் 10 நிமிஷத்துல ஒன்ன தள்ளுறா இல்லையா பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. உண்மையிலேயே அது நடந்தாலும் நடக்கும். இந்த கேமுக்காக சாண்ட்ராவை தள்ளின பாரு, இன்னும் 10 நிமிஷம் தள்ளி வர சொல்றேன். இதுல வேற விக்கல்ஸ் விக்ரம் கோவத்துல வந்து ஒரு கெட்ட வார்த்தையை வந்து விட்டுட்டாராமா. அந்த கெட்ட வார்த்தையை வந்து கமருதீன் புடிச்சிட்டு எங்க அம்மா பத்தி நீ பேசிட்டியா, எங்க அம்மா பத்தி நீ பேச்சல, நீ எப்படி உயிரோட இருக்கன்னு பாத்துறோம்டா, ஒன்னு நான் உயிரோட இருக்கணும் இல்ல நீ உயிரோட இருக்கணும், வெளியே மட்டும் நீ வாடி உன்னை அடிச்சு நவுத்தலாம் இல்ல பாரு, இந்த டாஸ்க் முடிச்சுட்டு வெளியே வர நம்ம சிங்கிள்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பெரிய ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கூட விட்டுறலாங்க. ஆனா இதுக்கப்புறமா பார்வதி ஒரு கேவலமான வேலை ஒண்ணு பார்த்தாங்க பாருங்க, அந்த இடத்துல தான் பார்வதி எங்கேயோ போயிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது இவங்க 2 பேரால ஒருத்தங்க மெடிக்கல் ரூம்ல கிடக்குறாங்க, அது தெரிஞ்சு வீட்டில் இருக்கிற 50 பேரும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்திட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன கில்ட் ஃபீல் ஏதோ ஒரு மூலையில் இருந்தா கூட இந்த மாதிரி வேலையை சத்தியமா பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா கூட பார்வதி என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க காலை எடுத்து எனக்கு இங்கே தான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு திவ்யா மண்டை மேல வைக்கிறாங்க. பார்வதி கால் திவ்யா மண்டையில பட்டோன்னு இங்க பாரு என் முடியல மட்டும் உன் கால் பட்டுச்சுன்னு வையன் உன் காலை நல்லா உடச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி காலை பிடிக்க போகும்போது கூட உன் முடியை தூக்கி ஓரமா வைடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாயை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப திவ்யா வந்து உன் காலை எடுத்து உன் மண்டை மேல வை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்துட்டா வா 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 இந்த மாதிரி பேசினா வாயை நல்லா பிடிக்கிறலாம், அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி அவட்டு வந்து வார்த்தையை பிடிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இவங்க எல்லாம் வார்த்தையை விட்டுட்டாங்க இல்லையா. அதனால வீட்டில் இருக்கிற எல்லா கிட்ட இருந்து எப்படியாச்சும் வார்த்தையை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாங்களாமா. காலை வைக்கிறது இங்கதான் வசதியா இருக்கு, முடி மேல படம் போய் இப்படிப்பட்ட கேவலமான பிறவியை எங்கேயும் பார்த்ததுண்டா இவரானார் அப்படிங்கிற அளவுக்கு இவ்வளவு மோசமா செயல்படுறாங்க. மேல படம்
முடி மேல படாம அவ எங்க வேணாலும் வச்சுக்கோ. அதுக்கப்புறமா கூட பார்வதி அடங்கவே இல்லையே. இவங்க 3 பேர் வாயை புடுங்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாங்க. நேத்து டாஸ்க்ல இவங்க 3 பேரும் அமுக்குனாங்களே, இவங்க 3 பேரும் அமுக்கிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. ஆமா நாங்க அமுக்கிஸ், நீ குமுக்கிஸ் அப்படிங்கிற மாதிரி. திவ்யா நீ என்ன பேசினாலும் சரி மறுபடியும் நான் கவுண்டர் கொடுத்து வாயை அடைச்சிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மாஸ் காட்டிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்வதி இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, கமருதீன் நான் உனக்கு கொஞ்சம் கூட சலச்சவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடியே சுபிக்ஷாவுடைய மீனவர்கள் சமூகத்தை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறமா அவங்க அப்பா வீட்டுக்குள்ள வந்திருக்கும் போது மன்னிப்பெல்லாம் கேட்டாப்புல. அவங்க அப்பாவுமே எனக்கு கோவம் இருக்கதான் செஞ்சுச்சு, நிறைய பேர் கேட்க தான் சொன்னாங்க, பட் இருந்தாலும் கேட்டா நல்லா இருக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடத்துல மன்னிப்பெல்லாம் கேட்டாப்புல. இப்போ மறுபடியும் பாருங்க சுபிக்ஷா கிட்ட வம்பு இழுக்கும் போது இதை தான் மீனவர் சமூகத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி அதையும் எடுத்து வராப்புல. ஏன் கம்யூனிட்டியை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா சொல்லும்போது இது ஒண்ணு தானே உனக்கு தெரியும், மீனவர்களை வச்சே நீ வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே இழுத்துட்டு இருக்காப்புல. இந்த மனுஷன்லாம் உண்மையிலே திருந்தி தான் சாரி கேட்கிறாப்புலையா இல்ல அந்த சாரி கேட்கறதெல்லாம் வந்து உண்மையிலே ஜெனியூன் கிடையாதா என்ன எதுவுமே ஒன்றும் புரிய மாட்டுது. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா தானே அது மனுஷன். அதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டு ஜெனியூனா உண்மையிலே ஃபீல் பண்ணிருந்தா அந்த வார்த்தை மறுபடியும் வராது. ஆனா மறுபடியும் அது வருது அப்படின்னா இன்னுமே அது மனசுக்குள்ள இருக்குதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கமருதீனுடைய உண்மை முகம் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல அவரே வெளிச்சம் போட்டு காட்டுறாப்புல. மீனவ சமூகத்தில் இப்படிதான் சொல்லியிருக்காங்களா இல்ல அமுக்கி மேல வாங்கிட்டு தேவையில்லாம இதுல வேற ட்ரிகர் பண்ணியே கார்ல இருக்கிற எல்லாருமே வெளியே அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வேற ட்ரை பண்றாங்க போல இருக்கு. அதாவது திவ்யா பத்தியா சாண்ட்ரா வெளியே போன உடனே அதை வச்சு பயங்கரமா ஸ்கோர் பண்றதுக்குலாம் ட்ரை பண்றா. நீ அவ்வளவு ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சனா காரை விட்டு இறங்கி போய் ஹெல்ப் பண்ணி ஸ்கோர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்தி விட்டு, அதாவது இங்க இருந்தே பேசிட்டு இருக்காத, நீ அவ்வளவு ஸ்கோர் பண்ற மாதிரி நினைக்கிற, நீ உண்மையிலே உண்மையில கன்சர்னா ஃபீல் பண்றனா காரை விட்டு இறங்கி காட்டு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்துறாங்களாமா. அப்படி ஸ்கோர் பண்ணோம்னா வெளியில போய் ஹெல்ப் பண்ணி ஸ்கோர் பண்ணுமா. இன்னொரு பக்கம் வினோத் வந்து விக்ரம் கிட்டையும் சபரி கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாப்ல, பிரஜனுக்குலாம் கமருதீன் மேல ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு, இப்போ இதுக்கப்புறம் அந்த மரியாதைலாம் எப்படி இருக்கும், அந்த மனுஷன் மூஞ்சிக்காக வச்சு இவன் பேசாம இருந்திருக்கலாம்ல. பார்வதி தான் ஒரு பக்கம் உசுப்பேத்தி விடுறானா, இவனுக்கு எங்கடா போச்சு புத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அவ விக்ரம் வந்து லைஃபை தொலைச்சிட்டான்டா அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சபரி வந்து கரெக்டா சொன்னாப்ல, இதெல்லாம் தெரியாம பண்றாங்கன்னு நினைக்கிறியா, எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றாங்க, தெரிஞ்சுதான் ட்ரிகர் பண்றாங்க, தெரியாம பண்ணா பரவாயில்ல, தெரிஞ்சு பண்றவன என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்லிட்டாப்ல. இவங்க எல்லாம் யோசிக்காம பண்ணுவாங்கன்னு நினைக்கிற, இதை யோசிக்காம பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறியா. இதுல வர பார்வதி பயங்கரமான ஒரு ஃபெமினிஸ்ட், பாரதி கண்ட புதுமை பெண் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே சொல்லிப்பாங்க இல்லையா. அதை வந்து யாருக்காச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது பண்ண மாட்டாங்க, ஒரு பொண்ணை ஏறி மிதிச்சு வெளியே தள்ளும் போதெல்லாம் அவங்களுக்கு அது தெரியாது. ஆனா யாராச்சும் வந்து எப்படி உட்கார்ந்துருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டா அந்த வார்த்தையை பிடிச்சி ட்ரிகர் பண்ணுவேன் அப்படிங்கிற பேர்ல இவனுடைய ஃபெமினிஸ்ட் எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ திவ்யா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பொம்பளை புள்ள எப்படி உட்கார்றா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ற, நீ எல்லாம் யாரு அப்படிங்கிற மாதிரி அதையுமே பதிவு பண்ணி திவ்யா பக்கம் ஒரு பக்கம் வாயை புடுங்கிறதுக்கு ட்ரிகர் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ திவ்யா வந்து ஆமாமா உங்க அம்மா வீட்டுக்குள்ள வந்து 24 நாள் தங்கி இருந்து கிளாஸ் எடுத்தாங்க, அப்பவே திருந்தாத நீ, நான் சொல்லியே திருந்த போறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்குமே கலாய்ச்சி விட்டாங்க. 24 hours உங்க அம்மா உனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போனாங்களே, அப்ப திருந்தாத நீ, நான் எடுத்தா திருந்த போற பாரு. ஆனா பார்வதியும் கமருதீனையும் வச்சு யாரு சிறப்பா பண்ணாங்களோ இல்லையா, திவ்யா நேத்து நைட்டு முழுக்க காருக்குள்ள வச்சு சிறப்பா செஞ்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த கார் சீட் பெல்ட் எல்லாம் எடுத்து 3 பேருக்கும் போட்டு விட்டுட்டு சீட் பெல்ட் எல்லாம் ஒழுங்கா போட்டுக்கூடா, எப்ப தள்ளி விடுவாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னா உடனே கமருதீனுக்கு கோவம் வேற வருது. இதை வச்சு நீங்க ஸ்கோர் பண்ண பார்க்காதீங்க, தேவையில்லாம ஸ்கோர் பண்ண பார்க்காதீங்க. ஆமா நீங்க பண்ணாததை சொல்லிட்டாங்க பாரு. அதாவது பார்வதி வந்து அதுக்கப்புறமா கூட கமருதீன் சொல்லியிருக்காங்க, இந்த லைவ்ல பார்த்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் தான் சொன்னேன்டா அவங்க 2 பேரும் தள்ளி விட்டுறாங்க, நீ தான்டா கேட்கல, தள்ளி விட்டாச்சு நம்ம ஜெயிச்சிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி பார்வதி உண்மையிலே சொன்னாங்க. ஆனா கமருதீன் தான் இல்ல அந்த அளவுக்கு நம்ம போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்லியிருந்தாப்ல. இதுல வர திவ்யா இந்த வார்த்தையை சொல்லும்போது இவங்க 2 பேருக்கு கோவம் வர வருதாமா. பேசுறா பாரு. அந்த சபரியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் அந்த மனுஷன் என்ன கேம் ஆடினாரு என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் நேத்து ஒரே நைட்ல அந்த மனுஷன் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸையும் அப்படியே கவர்ந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி டிக்கெட் ஃபினாலில லீடா இருந்த அந்த மனுஷன் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கீழே ஒருத்தவங்க படுத்து கிடக்குறாங்க, ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே கதவை திறந்து உடனே வெளியே வந்தார்ல, அந்த ஒரு ரீசனுக்காகவே வந்து உண்மையிலேயே அந்த மனுஷனை வந்து பாராட்டலாம். அண்ட் இப்போ சாண்ட்ரா வெளியே வந்த உடனே கேட்ட முதல் கேள்வி, நீ ஏன்டா இறங்குன அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து, என் அக்காவோ தங்கச்சியோ கீழே கிடந்தா நான் வரமாட்டேனா, ஏன் இப்படிலாம் கேட்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. ஸோ சபரியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் எப்படி இருந்தாருன்னு தெரியல, பட் இந்த ஒரு இன்சிடென்ட்ல சாண்ட்ராக்காக கடைசி வரைக்கும் நின்றாப்ல. அண்ட் அவருடைய ஹியூமனிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணார் இல்லையா, அந்த இடத்துல அந்த மனுஷன் எங்கேயோ போயிட்டாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என் அக்காவோ தங்கச்சி அப்படின்னு தான் விட்டுரும் நான் சேர்ந்தேன். என்ன சேர்ந்தா அதெல்லாம் கிடைக்குது சேர்ந்தா வா சேர்ந்தா நீங்க. இதுல வேற இன்னொரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காப்ல, டிக்கெட் ஃபினாலே வரைக்கும் எல்லா டாஸ்கையும் நல்லா விளையாடுறன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. எப்ப டிக்கெட் ஃபினாலே ஆரம்பிச்சிச்சு அப்பவே ஒரு டாஸ்கை உருப்படியா விளையாடல. இந்த டாஸ்க்ல ஒரு சூப்பரான பிளேஸ் கிடைச்சி ஜம்முன்னு உட்காந்துட்டேன். சரி ரைட் 13 பாயிண்ட் வாங்கிட்டு தான் இறங்கணும்னு முடிவு பண்ணி உட்காந்துருந்தேன். கடத்துல என்ன இறக்க வச்சிக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ற உடனே வீட்டில் இருக்கிற 50 பேரும் சிரிக்கிறாங்க. சாண்ட்ரா கூட சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவ வந்து விக்ரம் சொல்றாப்ல, அது வேற ஒண்ணும் கிடையாது, வாட்டர்மெலன் ஸ்டார் கொடுத்த சாபம் தான். வாட்டர்மெலன் விட்ட சாபம். இதுல வர பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேரும் உட்கார்ந்துட்டு ரொம்ப நியாயமான விஷயத்தை அநியாயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன்
இருக்கத்தான் செய்யுது, அதெல்லாம் ஓகே தான், அதனால நாங்கள் சாரியாக தான் ஃபீல் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் இந்த காருக்குள்ள இருந்து எப்படி தான் ஒவ்வொருத்தரையும் வெளியே தள்ளுறது, எங்களுக்கு தெரிஞ்ச வழி இதுதான், இது நான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே போகிறது கூட ரெடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலுமே அவங்க விட்ட வார்த்தைகள் சரியா அது தெரிய கிடையாது. அது வந்து உண்மையிலே முற்றிலும் தவறான ஒரு விஷயம். பட் நம்ம அவங்க அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசியிருக்கோமான்னு சொல்லி கேட்டா கிடையாது அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றா? கமர்த்தி சொல்லிட்டு இருக்காப்ல. டேய் எப்படா கொஞ்சம் கூட வாய் கூசாம இந்த மாதிரிலாம் பேச முடியுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை கேட்டு வெளியவே விஜய் சேதுபதி பதிவு பண்றாங்களாமா அப்படி சொல்லிட்டு அவரே கலாய்ச்சிட்டு இருக்காப்ல. பதிவு பண்றாங்களா? என்னதான் நாங்க வந்து சாண்ட்ரா அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசல அப்படிங்கிற மாதிரி வாய் கூசாம பேசினாலும் கமர்த்தி என்னென்னலாம் பேசியிருக்காருங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தானே. அதனால அந்த மனசுல சொல்லிக்கிறாப்ல. நான் கொஞ்சம் ஓவரா தான் வாயை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி ஆமாடா ஏன்டா வாய் விட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது பேசும்போதெல்லாம் பேசு 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 இன்னும் பேசு நல்லா பேசு என்ன கம்மியா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நல்லா உசுப்பேத்தி விட்டு அந்த மனுஷனை எல்லா வார்த்தையும் பேச விட்டுட்டு எல்லாத்தையும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இப்ப கேட்கறாங்களாமா ஏன்டா நீ எப்பெல்லாம் வார்த்தையை விட்டான்னு. எப்பேற்பட்ட லவ்வர் பார்த்துக்கோங்க. ஏதோ இவங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் அவுட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரி பெருசு பெருசாக ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு வச்சிருக்காங்க. அதனால தான் மிதிச்சுலாம் கீழே இறக்கிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா கொஞ்ச நேரத்திலே கமர்த்தி காருக்குள்ளேயே உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்காப்புல. தூங்கி விழுந்துட்டு இருந்தோன்னே பிக் பாஸ் கமர்த்தி நீங்க தூங்கிட்டீங்க, தயவு செஞ்சு வெளியே வாங்க, நீங்க அவுட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. சூப்பர் வாப்பா தம்பி உன் கேம் முடிஞ்சு போச்சா வா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கமருதன் நீங்க தூங்கியதால் இந்த டாஸ்கை விட்டு வெளியேற்றப்படுறீங்க. அப்புறமா காலையில கமர்த்தி வந்து லிவிங் ஏரியால சாப்பிட்டு இருந்தாப்புல. அங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக ஏதோ எஞ்சி போனாருன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து சாண்ட்ரா வந்து ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி பெட்ஷீட்லாம் எடுத்து போத்திக்கிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து விக்ரம் சபரி சுட்டு எல்லாரும் ஓடி விட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா அவன் வர்றான் கமருதீன் வர்றான் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நடிப்பு அடக்கி மறுபடியும் அவங்களுடைய களத்தில் இறங்கி பெர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டவுட் வரதான் செஞ்சிச்சு. ஏன்னா இவங்க பண்ணது தப்பு தான், அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. காலை மிதிச்சு வெளியே தள்ளினாங்க, அடிப்படிச்சு மெடிக்கல் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு பேனிக் அட்டாக்லாம் எல்லாமே இருக்குது, எல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் காலையில் பார்த்து இவ்வளோ தூரம் கத்துறதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு இந்த ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு பொளக்கிறதுக்காக நடிப்பறைக்கு பெர்ஃபார்மன்ஸே பண்ணாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அந்த அதிகமா கமர்தீன் வெளியே வந்து பார்வதி கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை வேற சொல்லிட்டு இருக்காப்ல. அப்புறமா திவ்யா வந்து பார்வதி கிட்ட நீங்க தான் ஸ்கேம்ட்ரான்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை வந்து ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் கேப் விட்டா கூட மறுபடியும் ஸ்கேம்ட்ரான்னு சொல்லிட்டு வம்பு கிழக்கிறீங்க, நாங்க வந்து ஏதாவது கேட்க வந்தா ஏத்தி விடுறீங்களா இறங்கி போங்கன்ற மாதிரி சொல்றீங்க, அப்ப இதுதான் உங்களுடைய கேம் பிளேவான்னு சொல்லி கேட்டா பார்வதி வாயை திறக்க மாட்டாங்களே. மற்ற நேரம் நல்லா வாய்க்கிலேயே பேசுவாங்க, இப்ப நியாயமா கேட்ட உடனே அவங்களுக்கு பதில் போலுக்கு கூட கமர்தீன் வேற இல்லையா, அதனால கம்பெனிக்கு ஆள் இல்லைன்றதால அமைதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட அவங்க விடல 10 வருஷமா என்ன பண்ணணும் என்ன பார்த்து கேட்கிற, இதுக்கப்புறம்லாம் வீட்டில் நீ வாயை திறந்து போற, அதுக்கப்புறம் வச்சு செஞ்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா வாயை மூடு அப்படின்னா இந்த பாரு வாயை மூடுனா நீ வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி திவ்யா யாருன்னே பார்க்கலையே, பார்வதிலாம் வச்சு சிறப்பா செஞ்சு விட்டாங்க. தேவையில்லாத வார்த்தை எங்கேயாவது நீ பேசி பாரு, என்ன வாயை மூடு நீ வாயை மூடு. அந்த திவ்யா வந்து காலையில 8:50 வரைக்கும் கார்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திவ்யா வந்து காரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்வதி பாருங்க மறுபடியும் நேத்துல விஷயத்தெல்லாம் இழுத்துட்டு வந்தாங்க. அப்ப சுபிக்ஷா சொன்னாங்க நேத்து நடந்தது தப்பா ரைட்டா அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, ஆனா இன்னைக்கு நடந்தது தப்பு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அப்பட்டமா தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் வந்து அதை வந்து அறராவே கேட்டாங்க. நேத்து வந்து பகையினால நடக்கல, ஆனா இன்னைக்கு வந்து பகையை கிரியேட் பண்ணி அதனால நீங்க தந்த மாதிரி தான் இருக்குது, ஸோ இது பகையினால நடந்துச்சா இல்லை ஸ்ட்ராட்டஜினால நடந்துச்சான்னு சொல்லி கேட்டா அதுக்கு வந்து யோசிச்சுட்டு இப்போ பதில் சொன்னா இப்போ பாயிண்ட் எடுத்து வச்சுப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல போட்டு கொடுத்துருவா, அதனால நம்ம வீக்கெண்ட் எபிசோட்ல டேரக்டா பதில் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் நான் வீக்கெண்ட் எபிசோட்ல சொல்லிக்கிறேன்றாங்க. சாக்கி இப்போ அவங்க தள்ளி விட்டுறலாம் அப்படின்ட்டு நீங்க அவங்க தள்ளி இந்த क्वेश्चनக்கு நான் வீக்கெண்ட்ல பதில் சொல்றேன். அண்ட் என்ன ஆனாலும் சரி இந்த டாஸ்க்ல மட்டும் பார்வதி ஜெயிச்சு அந்த டிக்கெட் பின்னாலே வாங்கிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த சபரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போனதுனாலே கடைசி வரைக்கும் அரரான் சுபிக்ஷா ரெண்டு பேரும் அசரவே இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பார்வதி கடந்து தூங்கி விழுந்துட்டு இருந்தாங்களா, அதை பார்த்து பிக் பாஸ் ஏமா நீ தூங்கிட்டமா வாமா வெளியே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாப்புல. ஸோ அவங்க இறங்கி வந்ததுக்கு அப்புறமா சுபிக்ஷா அரோரா ரெண்டு பேர் மட்டும் தான் உள்ள இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்ல வந்து சுபிக்ஷா ஜெயிச்சாலுமே டிக்கெட் பின்னாலே ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அரோரா நான் இறங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கி வந்துட்டாங்க. ஸோ இந்த டிக்கெட் பின்னாலே வின் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரோரா, பட் இந்த டாஸ்கை வின் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுபிக்ஷா. இட்ஸ் ஆஃபிஷியல். அந்த டிக்கெட் பின்னாலே அரோரா வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால எல்லாரும் மேலேயும் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு பயங்கரமான செலிப்ரேஷன்லாம் பண்ணிருந்தாங்க. மற்றவங்க மேலாம் ஏறி செலிப்ரேட் பண்ணதெல்லாம் கூட ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவ்வளவு பண்ண கமர்தீன் மேல உன் மேல கோவம் தான் இருந்தாலும் ஏறி உட்கார்ந்து செலிப்ரேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணதை பார்க்கும்போது கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
பார்வதி அவுட் ஆனதுக்கு அப்புறமா நேரா போயிட்டு சாண்ட்ரா கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க போல இருக்கு. எப்படி கமருதீனை பார்த்து காலில் பதறடிச்சு ஓடினாங்களோ அதே மாதிரி பார்வதியை பார்த்து பதறடிச்சு நேரா ரெஸ்ட் ரூம்குள்ளேயே போயிட்டு பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்து பார்வதி வெளியே வந்துட்டு இல்லடா சாரி கேட்கலாம் தானே போனேன், அதுக்கு பதறடிச்சு போயிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதே மாதிரி தான் என்கிட்ட காலையில பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் ஒரு பக்கம் சுட்டுந்தாப்புல. அதாவது சாண்ட்ரா வந்து பதறலாம் எல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைமா இவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட சரி ஓகே உண்மையிலே நடக்குதுன்னு சொல்லலாம். பட் இதுக்கு முன்னாடி சாண்ட்ரா பல பெர்ஃபார்மன்ஸ்களை பண்ணி அது மூலமா நடிப்பு அரக்கி அப்படிங்கிற பேரெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனாலேயே இப்போ அவங்க பண்றது எல்லாமே கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸாக தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. நேற்று பண்ணது தப்பு தான் அதை இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. அவங்க பண்ணது எக்ஸ்ட்ரீமான தப்பு தான், எத்தி மிதிச்சாங்க. அதனால உங்களுக்கு வந்து ஒரு பேனிக் அட்டாக் வந்துச்சு, நீங்க மெடிக்கல் ரூம்க்குலாம் போயிட்டு வந்திருக்கீங்க ஓகே. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை தூக்கிட்டு போய் ஏதோ கொன்றுவாங்கன்ற அளவுக்கு நீங்க வந்து ரியாக்ஷன் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? பார்வதி இருக்கலாம் பார்வதி இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்குதோன்ற மாதிரி தான் எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா அரோராவும் போயிட்டு ரெஸ்ட் ரூம்ட்ட நான் பார்வதி இல்ல அரோரா தான் வந்திருக்கேன், நான் இருக்கேன், டீம் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல எதுவும் விட்டுற மாட்டாங்க, நீங்க தைரியமா வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு வந்து படுக்கலாம் வச்சுட்டு போனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்றாங்களோன்ற மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிராங்காவே தோணுச்சு. அவங்க ரெண்டு பேரும் வெளில தான் இருக்காங்க, உங்களுக்காக நாங்க பேசுறோம். அதுக்கப்புறமா கமருதீன் விக்கல் விக்ரம பார்த்துட்டு நீங்க பாரு ஷோனு பாக்குறீங்களா வாயெல்லாம் ஒட்டச்சி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விக்கல் விக்ரம் வா வந்து வாயை ஓட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ஒன்று லைஃப் இருக்கு அதனால அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு லைஃப் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நீ பார்வதி கூட சேர்ந்து நேற்று அவ்வளவு வார்த்தைகளை விட்ட நீ பண்ணாத வேலையெல்லாம் பண்ணியா, இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எப்படி தான் லைஃப் இருக்குன்னு பேசுறான்னு ஒன்றும் புரியலன்ற மாதிரி இருந்துச்சு. இதுல வர இந்த பிள்ளைக்கு ஒரு லைஃப் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி பார்வதிக்கு ஒரு லைஃப் இருக்கு, அதையும் நீ புரிஞ்சுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் லைஃப் இருக்குன்னு நீங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சிருந்தா இவ்வளவு வேலைகளை பண்ணுவீங்களாடா, நீங்க ரெண்டு பேரும் சேராம இருந்தாலே உங்க லைஃப் நல்லா இருக்கும்டா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு எதுவும் தோணுச்சு. அதுல வேற வந்து சொல்றாப்ல நம்ம ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிருந்தோம், சர்ஃபேஸ் லெவலில் தானே பேசணும், ஏன்டா நீ எங்க அம்மாவெல்லாம் இழுத்து பேசினா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் விக்கல் விக்ரம் கேட்டிருந்தாப்ல. மறுபடியும் வாயை உடைச்சிருவேன் வாடா வந்து உடடா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ரெடியா நின்று இருந்தாப்ல. இன்னொரு பக்கம் சபரி கிட்ட நீ இறங்குவேன்னு நினைக்கிறடா அது பாரு, அதை பத்திலாம் நான் பேச விரும்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி இதுக்கப்புறம்லாம் உனக்கு மரியாதையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீ வாய்ஸை ரைஸ் பண்ணா நான் அதை விட டபுள் மடங்கா வாய்ஸை ரைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சபரி ஒரு பக்கம் களத்துல இறங்கிட்டாப்ல. இல்ல வினோத் பேச வந்தா நீ எல்லாம் பேசுறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வினோத்துக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு. இல்ல வினோத் பேச வரும்போது பார்வதி வேற உள்ள வந்தோடனே நீ பாரு நீ எல்லாம் வாயை திறந்துடாத, உன் லைஃப் நாசமா போனதுக்கு காரணமே நீ தான், நீ அவனை ஏத்தி விட்டு அந்த நிலைமைக்கே வந்திருக்கான், அவன் லைஃபை தொலைச்சதுக்கு காரணமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி பார்வதியை போட்டு கிழிச்சு எடுத்துட்டாப்ல. ஏன் பார்வதி மேல வினோத்துக்கு இவ்வளவு கோவம் அப்படின்னா கமருதீனுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இவருக்கும் கமருதீனுக்கும் ஒரு ஜெனியூனான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அந்த ஜெனியூனான ஃப்ரெண்ட்ஷிப்னால மட்டும்தான் இந்த மனுஷன் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ அட்வைஸ் பண்ணாப்ல. அதை மீறியும் இந்த மனுஷன் போய் பார்வதியோட சேர்ந்து இந்த வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டானே, வாழ்க்கையவே தொலைச்சிட்டானே, பிக் பாஸ் ஷோல வந்து அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்லாம் பேசினானே, கடத்துல வந்து இந்த வாரம் எப்படியே ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போக போறான்ற வரைக்கும் வினோத்துக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த மனுஷன் அவ்வளவு போனோம்னாப்ல. அப்போ கூட பாருங்க பார்வதி எகிரி ஜாக்கி ஜான் மாதிரி அடிக்கலாம் வந்து இருந்தாங்க. அவ வந்து சொல்லிட்டு வினோத் ஒரு பக்கம் நாக்கெல்லாம் மடிச்சு காமிச்சு மிரட்ட ஆரம்பிச்சாப்ல. எப்படி ஒரு பக்கம் பார்வதியை போட்டு கிளிச்சு விட்டாப்ல, அதே மாதிரி கமருதீனை நிக்க வச்சு கிழிச்சு எடுத்துட்டாப்ல. எத்தனை வாட்டி நான் சொன்னேன் அவன் கூட சேராத சொல்லிட்டு, உன் லைஃப் நாசமா போனதுக்கு காரணமே அவதான்டா, அவ ஏத்தி விட்டு தானே நீ வார்த்தையெல்லாம் விட்டு இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிற அப்படிங்கிற மாதிரி கமருதீன் என்னென்ன வேலைகள் எல்லாம் பண்ணிருக்காப்லையோ அது எல்லாத்தையுமே எடுத்து புட்டு வச்சு நான் எவ்வளவு சொன்னேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் எமோஷன் ஆகி அழுகவே ஆரம்பிச்சிட்டாப்ல. அதாவது கமருதீன் மேல அந்த மனுஷனுக்கு எவ்வளவு பாசம் இருந்திருந்தா, எவ்வளவு ஒரு ஜெனியூனான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருந்தா இவ்வளவு எமோஷன் ஆகி அழுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா போயிட்டு கேமரால அவங்க பொண்ணுகிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, நீங்க எல்லாம் பயப்படாதீங்க, அம்மா ஓகேவா தான் இருக்கு, ஓகேவா என் கையெல்லாம் பாத்தியா நல்லா தான் இருக்குது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிரஜன் நல்லா தான் இருக்கேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி பிரஜனுக்கும் சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு வந்து போனாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நாங்கள் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டோம் அப்படிங்கிற பேர்ல பார்வதி அண்ட் கமருதீன் ரெண்டு பேரும் உட்காந்து வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன பேச போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கெட்ட வார்த்தைலாம் பேசியிருக்கோம், வார்த்தையெல்லாம் விட்டுருக்கோம், அதெல்லாம் நியாயப்படுத்தி பேச வேணாம். ஒருவேளை இந்த இன்சிடென்ட் எடுத்து பேசினா பேச மாட்டாரு, பட் இருந்தாலும் பேசினாவா ஏண்டா எப்படா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படியெல்லாம் பேசுறீங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த பக்கெட் விஷயத்துல வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி கேமுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார் பேசினார் இல்லையா, அந்த மாதிரி இந்த இன்சிடென்ட்லயுமே நம்ம பண்ணது ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி தான். எப்படி இவனுங்க எல்லாருமே சேர்ந்து அமுக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்களோ நம்ம வந்து சாண்ட்ராவை வெளியே தள்ளி விடுறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா
பண்ணும். உதச்சி தள்ளல, எக்ஸ்ட்ராவா ஒரு புஷ் கொடுக்கணும், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலை யூஸ் பண்ணமே தவிர்த்து நம்ம உதச்சிலாம் வெளியே தள்ளல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்காங்க. Why? It's a game. புஷ் பண்ணதுக்கு எதுக்கு நான் மன்னிப்பு? அவங்க இது எல்லாத்தையும் கூட மன்னிச்சு விட்டுலாம். வீக்கெண்ட் எபிசோடு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு எல்லாரும் சோஃபால வந்து உட்கார்ந்தாங்க. 2 பேரை மட்டும் காணோம். அந்த 2 பேர் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வேற யாரு? உருப்படாம சுத்திட்டு இருக்கிறது கமருதீனும் பார்வதி தான். இவங்க அதுக்கு பின்னாடி போய் நின்றுட்டு மதுரைக்கு போகாதடி அப்படிங்கிற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. 2 பேரையுமே பேக்கப் பண்ணி மதுரைக்கு தானே அனுப்ப போறாங்க. அது தெரியாம டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எங்களுக்குலாம் கொஞ்சம் கூட டென்ஷனே கிடையாது. நாங்க ரொம்ப கேஷுவலா இருக்கோம். ஏன்னா இந்த பிரச்சனையை பத்தி விஜய் சேது சார் பேசினாலும் நாங்க என்ன பேசணுன்ற வரைக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கோம்ல. அதனால எங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. வழக்கம் போல மைக்கை கழட்டி சொன்னா கழட்டி வச்சுட்டு உட்கார்ந்து போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதோட ஃப்ரைடே எபிசோடு வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேது நேரா உள்ள வந்தாப்புல. உள்ள வந்த உடனே இந்த கார் டாஸ்கை பத்தி பேச மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. எடுத்த உடனே கார் டாஸ்கை பார்க்கும்போது எனக்கும் சரி ஆடியன்ஸ்க்கும் சரி ரொம்ப படப்படப்பா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிச்ச உடனே 2 பேரும் கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்க. ரைட்டு, அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படியாச்சும் பேசி சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் அப்போ வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. அவர் எடுத்த உடனே சாண்ட்ரா கிட்ட நீங்க ஓகேவான்னு சொல்லி கேட்டுருக்கா. ஓகே தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த விஷயத்துல சாண்ட்ரா, பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க 3 பேரை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஒரு பக்கம் திவ்யா வந்து இவங்க வந்து வெளியே தள்ளுவாங்கன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொன்னாங்க. அண்ட் அரோரெல்லாம் வந்து வெளியே தள்ளுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த கேமை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் டயர்டாகி தான் வெளியே போவாங்கன்ற மாதிரி நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் மற்ற எல்லாருமே சொன்னாங்க. அண்ட் வந்து தேவையில்லாம புஷ் பண்ணி வெளியே தள்ளிருக்க வேணாம், அதுவும் காலால மிதிச்செல்லாம் வெளியே தள்ளிருக்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மீறி மெடிக்கலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லும்போது கூட இவங்க வந்து கொஞ்சம் கூட கில்ட்டா ஃபீல் பண்ணவே இல்லை. அப்போ கூட வந்து இமிட்டேட் பண்ணிட்டு தான் இருந்தானுங்க, ஜாலியா சிரிச்சிட்டு தான் இருந்தானுங்க. எப்படிப்பட்ட ஜென்மங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாலிஷ்டா எல்லாருமே சொன்னாங்க. கார்லயே பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க, விளையாடிக்கிறாங்க. அதுதான் இருக்கிறதுலே ட்ராமடைசிங்கா இருந்துச்சு. எல்லாருமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி என்ன சொன்னாருன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஃபிட்ஸ் கிடையாது, ஒரு பேனிக் அட்டாக். அந்த அட்டாக்னால தான் காலையில கமருதீன் பார்வதியை பார்த்து அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த பயம் தான் காலைல கமருதீனை பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருது. அப்புறமா பார்வதி, சாண்ட்ரா அண்ட் கமருதீன் இவங்க 3 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கும்போது மற்ற எல்லாருமே காருக்குள்ள தானே இருந்தீங்க, ஏன் இந்த அளவுக்கு கேவலமா பேசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏன் யாருமே வந்து ஸ்ட்ராங்கா அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்புல. அதுக்கு யாருக்கிட்டையுமே பதில் இல்லாம அமைதியா தான் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கமருதீன் அதை தூக்கி எரிஞ்சாப்புல, அதை தூக்கி அடிச்சாப்புல. அப்ப எல்லாருமே பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி போய் நின்னீங்கல்ல, பார்வதி புலம்பும் போதெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணி போய் நின்னீங்கல்ல, ஏன் இந்த இடத்துல மட்டும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எல்லாருமே வந்து ஆமா சார் நாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஸ்டார்டிங்லேயே உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கமருதீன் நீயும் வாயை மூடு, சாண்ட்ராக்கா நீங்களும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாலே இது இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். பட் அங்கங்க சபரி, வினோத் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லதான் செஞ்சாங்க. பட் யாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஈவன் விக்ரம்லாம் எப்பயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய மனுஷன் தான். பட் இந்த இடத்துல அவர் கூட பெருசா எதுவுமே சொல்லலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்க தான் செஞ்சுச்சு. அதாவது அடிச்சு கீழே தள்ளினதுக்கு அப்புறமா தான் எல்லாருமே பயங்கர வயலண்ட் ஆகி அக்ரஷன் ஆகி எல்லாருமே வந்து கத்துனாங்களே தவிர்த்து ஸ்டார்டிங்ல அதை பத்தி பேசவே இல்லை இல்லையா. அதை பேசாம இருந்தது உங்க மேல தப்பு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அதை அட்ரஸ் பண்ணாப்ல. அது எப்படி பொறுத்துக்கிட்டீங்க? ஒன்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் அட்ரஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேரும் நிக்க வச்சுட்டு இங்க பாருங்க, சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன் சார், இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண மாட்டோம் சார், நாங்கள் பண்ணது தப்புன்றது எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு சார், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விட்டுருங்க, எனக்கு வேணாம், வேற ஏதாச்சும் இருந்தால் மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி வந்து அன்னைக்கு காலையில் 6 மணி அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொன்னார் இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிக்கிறாப்ல. இங்க கூட நீங்க லவ் வச்சு சர்வை பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு சார். எனக்கு அப்பவே கொஞ்சம் கடுப்பாச்சு. அதை வச்சு வந்து சாண்ட்ரா ஒரு கமெண்ட் அடிச்சாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்க பாருமா, நீங்களே தான் நாங்கள் பண்றது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை மோர் தேன் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரி சொல்றீங்க. நீங்க 2 பேரும் மாறி மாறி ரொம்ப மோசமா பேசிக்கிறீங்க பாத்தீங்களா, அதை விட மோசமாவா அவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லி கேட்டா ஆமான்றாங்க. இங்க வெளியே பேசிக்கிட்டதை விடவே அது அதிகமா இருந்துச்சு. ஆமா சார். இந்த பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு வாட்டி எடுத்து வந்தீங்க சரி, அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி பேச வேணாம்னு முடிவு எடுத்து பேசவே இல்லையா, அவங்க பேசவே இல்லையா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் கேட்டா இல்ல சார் எல்லார்கிட்டையும் வந்து 10 தடவைக்கு மேல பேசிருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதை விடுங்க. இந்த டப்பாவை தட்டி விட்டதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டையும் வந்து புலம்புனாங்களா, யார்கிட்டலாம் வந்து புலம்புனாங்களா, எல்லார்கிட்டையும் புலம்புனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு தூக்குறாங்க. யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தூக்குறாங்க. டிவின்னு சொன்னீங்களே அது என்னன்னு சொல்லி விக்ரம் கேட்டா டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க சார். நீ டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்ற அளவுக்கு அவன் மேல சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் குழாவிட்டு இருக்கிறதுலாம் நல்லா இல்லைன்ற மாதிரி நான் தான் சார் அட்வைஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாப்ல. இப்படி பேசிட்டு அப்ப நீ ரொம்ப இப்படி கொஞ்சம் பழகுறதெல்லாம் வந்து எனக்கு சரியா தெரியல. இது எல்லாத்தையும் விட பயங்கர ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கார் டாஸ்க்ல வந்து திவ்யா கமருதீன் சொல்லிருப்பாங்க, உன் பக்கத்துல ஒரு ஓனக்கிழவி உட்கார்ந்திருக்கா பத்தியா, அவ இந்த வீட்டுல உன்னை பத்தி யார் யார்கிட்ட எவ்வளவு கேவலமா பேசிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீ வெளியே போய் ஷோல பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணி சொல்ற.
நீ எனக்கு ஃபோன் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை அப்படியே எடுத்து இங்க வந்து விஜய் சேதுபதியை மென்ஷன் பண்றாப்ல. அதாவது கமிட்டி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை பத்தி இந்த வீட்டில் இருக்கிற யார் யார்கிட்ட எவ்வளவு கேவலமா பேசிருக்காங்கன்றத வெளியே போய் நீங்க ஷோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கே தெரியும்னு. வெளியே வந்து கமருதீன் பார்த்தா தெரியும் யாருக்கிட்ட என்ன பேசி வச்சிருக்கீங்க. இப்போ எதுக்காக விஜய் சேதுபதி இந்த விஷயத்தை வந்து இங்க மென்ஷன் பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீ கோவப்படுற இல்லையா? சாண்ட்ரா பேசினதுலாம் 2%, உன்னை பத்தி பார்வதி பேசினது மீதி 98%. அதெல்லாம் நீ வெளியே போய் ஷோ பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். ஏதோ சாண்ட்ரா பேசிட்டாங்கன்னு கோவப்படுறியா, அப்ப பார்வதி பேசினதுக்குலாம் நீ என்ன பண்ணுவன்றத நீ வெளியே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. கமருதனை பத்தி எல்லார்கிட்ட என்ன பேசிருக்காங்கன்னு வெளியே வந்தா அவருக்கு தெரியும். இதுல வர பார்வதி அவங்க பண்ண விஷயத்தை நியாயப்படுத்தி பேசுறதுக்காக எங்கெங்கேருந்தோ பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. நான் பர்சனலா ஷேர் பண்ண விஷயம் சார், அதை கொண்டு வந்து பொது இடத்துல போட்டு விட்டாங்களா, அது எனக்கு ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே யாருக்கும் தெரியாத விஷயமா, ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. கமருதீன் அங்க துப்புறாப்புல அவ்வளவு வார்த்தைகளை விடுறாப்புல, அப்ப நீங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கேட்டா, இல்ல சார் நான் நிப்பாட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க நிப்பாட்டின லட்சத்துக்கு தான் நாங்க பார்த்தோம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவருக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாது பாரு, ஸ்ட்ராங்காவே நிப்பாட்டி இருக்கணும் சார். அப்புறமா கமருதீன் கிட்ட நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஐ கேன் எக்ஸ்பிளைன் சார் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாப்ல. எதப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், சாண்ட்ரா மேல விட்ட வார்த்தைகள்லாம் எடுத்து வச்சு இந்த வார்த்தையை இதுக்காக சொன்னேன், அந்த வார்த்தையை அதுக்காக சொன்னேன்ற மாதிரி நீ எக்ஸ்பிளைன் பண்ணிருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல சார் காருக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியாது, அந்த இடத்துல வந்து அவங்க சொன்னதுனால எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏங்க அது ஊரறிஞ்ச விஷயங்க, நாங்க ஃப்ரெண்டு கிடையாது மோர் தென் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறீங்க. எனக்காச்சும் இந்த விஷயம் எடுத்து வந்து நான் வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ணிருப்பேனா, ஏன் பண்ணலாம், நீங்க ரெண்டு பேரும் அடல்ட் அப்படிங்கிறதுனால தான் உங்க வீட்ல இருந்து வந்து கூட பேசிட்டு போயிட்டாங்க, அதுக்கான முடிவை நீங்க தாங்க எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ்வளவு சொன்னாலும், இல்ல சார் என்ன பார்த்து காமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் விட்டாங்க சார், அதனால எனக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. அதுக்கு முன்னாடி இவர் வந்து ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு விட்டாப்ல. அதுக்கப்புறம் உங்க காமம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இவர் எத்தனை வார்த்தைகள் விட்டார் அப்படிங்கிறதுலாம் தெரியல போல இருக்கு. ஆனா அவங்க விட்டு அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே பிடிச்சி வச்சு பேசிட்டு இருக்காப்ல. ஆமாம் பண்ணிட்டு இருக்கேன்னு மூஞ்சுக்கு நேரா சொல்லிட்டோன்னே என்னால தாங்கிக்க முடியல. இதுல பார்வதி தான் ஹைலைட். இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தாங்க, எதுவும் வேலைக்கு ஆகல அப்படின உடனே கடைசி ஆயுதத்தை எடுத்து வந்துட்டாங்க. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது அவங்களே ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் சார் எடுத்துக்கிட்டாங்க. நாங்க தள்ளி விடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணும்போது ஈக்குவல் ஃபைட் கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் அவங்கள தள்ளுறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் தான் சார் கொடுத்தோம். அது வந்து நாங்க இன்டென்ஷனலா பண்ணல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியாமா ஓகேமா ஓகேமா, அதாவது நல்லா தெரிஞ்சிச்சுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்களே, அதை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டாப்ல. இந்த சாரி ஃபேஸ்லாம் இப்போ வச்சு கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டாங்க, கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுறது விழுந்தது நடிக்கிறாங்க. இதுல வர கமதி நான் உதைக்கவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியாப்பா நீ உதைக்கவே இல்லையா, சரி ரைட் வினோத் கிட்ட கேட்போம் அப்படிங்கிற மாதிரி வினோத்தை கேட்ட உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணார் அப்படிங்கிறத இவர் செஞ்சே காமிச்சாப்ல. காலை வச்சு இப்படி தள்ளணும். அண்ட் பார்வதி கிட்ட எப்படி உங்களால இதெல்லாம் பண்ண முடிஞ்சு, உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க தான் ஒரு சப்போர்ட்டாவே இருந்தாங்க. நீங்க போயிட்டு கமதின்ட்டு என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல சார் எமோஷனல் சப்போர்ட்டா அவங்க தான் இருந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசினேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அப்படி பேசிட்டு எப்படி உங்களால பண்ண முடிச்சுன்னு சொல்லி கேட்டா, இல்ல சார் புஷ் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா புஷ் தான் சார் கொடுத்துன்னு சொல்லிட்டு மறுபடியும் வாய் கூசாம பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஃபோர்ஸ் இது பண்ணதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தேன் சார், அவ்வளவுதான் சார். நீங்க அண்ட் பார்வதியை எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி விதவிதமா ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. நான் கம்ப்ளீட்லி இந்த ஷோல இருக்க வேண்டிய ஆளே கிடையாது சார், என் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது சார், காலையில சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்கலான்ற மாதிரிலாம் போனேன் சார், பட் அவங்க தான் பயந்தடிச்சு ஓடிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது விஜய் சேதுபதியே சொல்லிட்டாப்ல, இங்க பாருமா, அதாவது இதுக்கு முன்னாடி பல தப்புகள் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி நானே வார்ன் பண்ணிருக்கேன். இப்போ இந்த தப்பு பண்ணும்போது உங்க வீட்டில் வந்து ஒன்று பயங்கரமா பாராட்டி விழா நடத்துவாங்க, பரவாயில்ல சூப்பரா எத்தி மிதிச்சு தள்ளி விட்டு வந்தோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. கமதினுடைய அக்கா வந்து சூப்பரா இப்படி தாண்டா ஆடணும், இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண பத்தி அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப அமோகமா இருந்துச்சுடா அப்படிங்கிற மாதிரி பாராட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு கடைசியா நீங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கார்டை இது வரைக்கும் எல்லா சீசன்லயுமே ஒரு கார்டு தான் காமிச்சிருப்பாங்க, ரெட் கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 கார்டை எடுத்து காமிச்சது இதுதான் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே முதல் முறை. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வரைக்குமே மேல் கண்டஸ்டன்ட் மட்டும்தான் ரெட் கார்டு வாங்கி வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்டரி இருந்துச்சு. அந்த ஹிஸ்டரியில புதுசா இடம் பிடிப்பேன் அப்படிங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருக்காங்க. பரவாயில்ல, வெளியே போகும்போது கூட ஒரு புது ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. அண்ட் இந்த ரெட் கார்ட்ஸ் எடுத்து காமிச்சு நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கிற ஆடியன்ஸ்லாம் எஞ்சி நின்று செலிப்ரேட் பண்றாங்க பாருங்க. அதை பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. அண்ட் உள்ளே வந்து சபரிலாம் விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல, திவ்யாலாம் எஞ்சி கை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வந்து ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி எல்லா முகத்திலுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்கிறத பார்க்க முடிச்சு. இவங்க 2 பேர் மட்டும் இப்போ டல்லா நின்றுட்டாங்க. என்னடா இது, எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம்னு பார்த்தோம், ஆனா இதுக்கு ரெட் கார்டு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்செட்ல நிக்கிறாங்களாமா.
அண்ட் வீட்டில் இருக்கிற எல்லாமே பயங்கர சந்தோஷமா இருக்கும்போது சாண்ட்ரா மட்டும் ஒரு பக்கம் அழுதுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா கமருதீன் கிட்ட திவ்யா ஒரு பக்கம், வினோத் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் சபரி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி அட்வைஸ் பண்ணாங்க. யாருமே வந்து பார்வதி கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்வதி தானே. அண்ட் பார்வதியோட சேர்ந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் நீ ரெட் கார்டு வாங்கிட்டு போற அப்படிங்கிறது தான் எல்லாருமே சுத்தி சொன்னாங்க. நீ வெளியே போய் ஷோ பாரு, அப்பதான் என்ன நடந்துச்சு எது உண்மை அப்படிங்கிறது உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதுல பார்வதி ஏதோ பேச வந்து திவ்யா வந்து பாரு நீ எல்லாம் வாயை திறக்க கூடாது, ஒழுங்கா வெளியே போ, வெளியே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துல மெயின் டோர் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் வெளியே வாங்கடா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் பிக் பாஸ் வழக்கமா வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு இல்லையா. ஆனா இவங்க ரெண்டு பேருமே ரெட் கார்டு வாங்கி வெளியே போறாங்க அப்படிங்கிறதுனால அந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட பிக் பாஸ் வந்து சொல்றதுக்கு விரும்பல போல இருக்கு. இதுல வந்து நம்ம பார்வதி வந்து கடைசியா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற பேர்ல சாண்ட்ரா கிட்ட ரெண்டு பேசிட்டு இருந்தாங்க. என்ன மன்னிச்சிரு சாண்ட்ரா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி கேட்டது எனக்கு இப்பதான் புரியுது, உங்ககிட்ட மன்னிப்புன்னு கேட்டு கூட நான் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா வெளியே வந்து மூஞ்ச கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கர குற்ற உணர்ச்சியில பேசுற மாதிரி. ஆனா மூஞ்ச மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சு பேசிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணி தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் சேதுபதி கேள்வி கேட்கும்போது கூட இல்ல சார் நாங்க பண்ணது கரெக்ட் தான்ற மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன்லாம் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில் அந்த ரெட் கார்டை எடுத்து காமிச்சு வெளியே ஆடியன்ஸ்லாம் பயங்கரமா கொந்தளிக்கிறாங்கன்ற வரைக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்க பண்ணது தப்பு அப்படிங்கிறது இவங்க ரியலைஸ் பண்றாங்களாமா. இந்த சாரி எல்லாம் கேட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா நம்ம விக்ரமும் அரராவும் சொல்றாங்க, சாரி கேட்கிற லட்சணத்தை பத்தியா மூஞ்ச பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சாரி ஃபீல் பண்ற மூஞ்சி சாரி, சூப்பர் சாரி, இதெல்லாம் சூப்பர் சாரி. அண்ட் வீட்டில் இருக்கிற 50 பேரும் சேர்ந்து கமருதீனை கழுவி கழுவி ஊத்துறாங்க. இதுக்கப்புறம் பார்வதி கூட மட்டும் சேர்ந்துடாது, அவ கூட சேர்ந்ததுனால தான் வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட பார்வதி போயிட்டு டோர் கிட்ட கமருதீன் எப்போ வருவா ஒன்னா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தாங்க. கமருதீன் வந்து கண்டுக்கவே இல்லையா, சரி ரைட் அப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஃபர்ஸ்டா வெளியே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா கமருதீன் கிட்ட வினோத் ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல, இதெல்லாம் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் வந்து சொல்றேன், நீ வந்து வெளியே போய் ஒரு கல்யாணம் எல்லாம் பண்ணி தொலைச்சிடாத, நாசமா போயிடும் வாழ்க்கை அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாவே மனசார சொல்லிட்டாப்ல. சரி ரைட் எனக்கும் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்லிட்டாப்ல. நான் சொல்ல உரிமை இல்லை. இல்ல பார்த்து புரிஞ்சிச்சு. அந்த கடைசியா கமருதீனுமே வந்து சாண்ட்ரா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டாங்க. அப்பயுமே சாண்ட்ரா பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அழுது பெர்ஃபார்மன்ஸ்லாம் பட்டிருந்தாங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை ஓகே நாங்களே சப்போர்ட் பண்றோம் இல்லைன்னு சொல்லலை, பட் இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் பேனிக் அட்டாக், இது என்னடா இது ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது பண்ணலாம் வேணான்னு சொல்லலை. ஒரு தடவை நம்ம அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கமருதீனை பார்த்தீங்க, அந்த டைம்ல காலில் முழிச்சு பார்த்த உடனே என்ன இவன் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டாங்க. அப்படிங்கும்போது கூட சரி ஓகேன்னு விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்வதி வரும்போது போய் ரெஸ்ட் ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கிற அளவுக்கு பேனிக் அட்டாக் வருமானது தெரியல. அப்புறம் வந்து பார்வதி பேச வரும்போது பேனிக் அட்டாக் வருது, கமருதீன் காலில் விழுந்தா பேனிக் அட்டாக். என்னது ஒவ்வொரு தடவையுமா இந்த மாதிரி வந்து அதிர்ச்சி ஆயிட்டு அழுதுகிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவர் டோஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரதான் செஞ்சிச்சு. அந்த கமருதீன் வீட்டை விட்டு வெளியே போன உடனே அரரா வந்து அவன் ஒரு எடுப்பார் கைப்புள்ளை, நல்ல வேலை அவனுக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுக்காம பார்வதிக்கும் சேர்த்து ரெட் கார்டு கொடுத்து அமிச்சாங்க, இல்லைன்னா இவளுக்கு குழுன்னு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருந்தாங்க. அந்த பக்கம் வினோத் தான் மனுஷன் வந்து பயங்கரமா ஒட்டஞ்சி நம்ம கமருதீனுக்காக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாப்ல. அவன் வந்து லைஃப்ல நிறைய பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தான். கிட்டத்தட்ட லைஃப்பை தொலைச்சிட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டா அந்த மனுஷன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகலாம் செஞ்சாப்ல. ஒரு ஆம்பிஷன்ல வந்தாங்க. நம்ம தான் இருக்கும்ல. ஒன்ஸ் பார்வதியும் கமருதீனும் வீட்டை விட்டு வெளியே போன உடனே விஜய் சேதுபதி உள்ள வந்தாப்புல. அந்த மனுஷனும் நம்ம சாண்ட்ரா பண்ண ஹெவி பெர்ஃபார்மன்ஸ்லாம் உள்ள இருந்து பார்க்கத்தான் செஞ்சிருப்பாரு போல இருக்கு. அதனால அவரே கெட்டாப்ல, இல்லம்மா பார்வதி வரும்போது கமருதீன் வரும்போது நீங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது, அதனால நீங்க ஓகே தானா இந்த ஷோல உங்களால கன்னியூ பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மட்டும் ஓகே சார் அதெல்லாம் கன்னியூ பண்ணிடலாம் சார், அவங்க ரெண்டு பேரும் என் மூஞ்சி முன்னாடி காட்டாதீங்க சார், பார்த்தா பேனிக் அட்டாக் வரும், மற்றபடி ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அப்பப்ப நடிப்பு இறக்கி வந்துட்டு தான் போறாங்க. ஓகே ஆயிட்டேன் சார். ஓகே ஆயிட்டீங்களா? ஓகே. அண்ட் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு பக்கம் பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஹெவி ரோஸ்ட் இருக்கணும், ஃபைனலா வந்து ரெட் கார்டையும் கொடுத்து வெளியே அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணணுமோ, அதே மாதிரி இன்னொரு பக்கம் சாண்ட்ரா கீழே கிடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே சபரி அண்ட் கானா வினோத் ரெண்டு பேருமே இறங்கி போய் ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு ஹெவி ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் சைடுல இருந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். வழக்கமா சும்மா கத்தக்கூடிய ஆடியன்ஸ் இன்னைக்கு இவங்க எஞ்சி நிற்கும் போதெல்லாம் கத்தவே இல்லை, அது ஏனே தெரியல. அண்ட் உப்புக்கு சப்பானியா கடைசியா வந்து சபரி கானா வினோத் ரெண்டு பேருமே பாராட்டுறேன், ஏன்னா நீங்க டாஸ்க்னு கூட பார்க்காம நீங்க இறங்கி வந்தீங்கல்ல, அதுக்கு பாராட்டவும் செய்யறேன். பட் இருந்தாலும் இந்த டாஸ்க்ல நீங்க எல்லாருமே கேள்வி கேட்காம விட்டீங்க பாத்தீங்களா, அதை பார்க்கும்போது ஒரு பக்கம் வருத்தமா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பாராட்டோட சேர்த்து இந்த வருத்தத்தையும் தெரிவிச்சுட்டு அண்ட் கூடவே இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போனதுல எனக்கு சந்தோஷமா இருக்குது, எனக்கு வருத்தமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதையும் சேர்த்தே பதிவு பண்ணிக்கிட்டாப்ல. இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய பேரை
இப்படி கேட்டுக்கிட்டு இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போறாலும் எனக்கு அவங்க 2 பேர் மேலே வருத்தமே இருக்கு. அதோட சாட்டர்டே எபிசோடே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கிளம்பி போயிட்டாப்ல. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறமா கானா வினோத் தான் உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாப்ல. கமருதீன் எவிக்ட் ஆகி போனது அந்த மனுஷனுக்கு பயங்கர வருத்தமா இருந்துச்சு. ஒரு பக்கம் அந்த மனுஷனுக்கு வந்து சரி ஓகே ஷோல இருந்து பாதியிலே வெளியே போயிட்டானே, லைஃப் ஒரு மாதிரி ஆகி போச்சு அப்படிங்கிற வருத்தம் இருந்தாலும் இவ்வளவு நாள் 90 டேஸ் இந்த வீட்டில் இருந்திருக்கானே, ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனதுனால அது பேமெண்ட் வருமா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கு இல்லையா, அதே வருத்தம் அந்த மனுஷனுக்கு இருந்துச்சு. அப்ப சபரி வந்து இல்ல மச்சான் அதெல்லாம் கொடுத்துருவாங்க, அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. பட் இருந்தாலும் அந்த பேமெண்ட் வந்து கரெக்டா அவங்களுக்கு போயிருமா இல்லையா, இல்ல இந்த 1 வீக் பேமெண்ட் மட்டும் கட் பண்ணுவாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் செலிப்ரேஷனுக்காக ரீஎன்ட்ரி கொடுக்குறது, ஃபினாலேல கூப்பிடுறது, அப்புறம் கொண்டாட்டத்துக்கு கூப்பிடுறது, இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குமே கூப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஷோலையும் வந்து கூப்பிடுவாங்க இல்லையா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலயுமே இவங்க 2 பேரையும் சேர்த்துக்க மாட்டாங்க. மொத்தமா இந்த சீசன்ல இருந்து இவங்க 2 பேரையும் ஒதுக்கி வச்சிருவாங்க. அவனுடைய லைஃபுக்காக எதனா பைசாக்காக தான் நான் வந்தேன். அப்படி விட்டுற மாட்டாங்க, அப்படி விட்டுற மாட்டாங்க. அதோட எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் பொறுத்தவரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபுல்ஃபில்டா நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அது கொஞ்சம் இல்லையோ, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே எபிசோட வழக்கமா வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் போடுவாங்க. இன்னைக்கு என்ன 45 மினிட்ஸ்க்கா ஃப்ரைடே எபிசோட போட்டு காட்டுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை பிடிச்சி ட்ராக் பண்ணி நிறைய விஷயங்களை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே எபிசோடுன்னு சொல்லி பார்க்கும்போது குட்டி ஒன்றா ஒரு 15 நிமிஷத்துக்கு பேசணுமே அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் நிற்க வச்சு பேசிட்டு அதில் 10 நிமிஷம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் நீங்க தட்டி கேட்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு கடைசியாக தாங்க ரெட் கார்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அமுச்சு விட்டாங்களோ, ரொம்ப சிம்பிளா முடிச்சு விட்டாங்களோ. இவங்க பண்ண வேலைக்கு நார்மல் ரோஸ்ட் கூடாது, ஹெவி ரோஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் அந்த அளவுக்கு ரோஸ்ட் இல்லையோ, வெளியே போறாங்க எதுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி விட்டாங்களா என்னன்றது தெரியல. அண்ட் இன்னொரு பக்கம் இவங்களை விட்டுட்டீங்க சரி, ஆனா வந்து ஹெல்ப் பண்ணவங்களுக்காச்சும் ஒரு ஹெவி அப்ரிசியேஷன் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவுமே இல்லையோ, அதுவுமே எனக்கு ஷோல வந்து மிஸ் ஆயிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் கொடுக்க தான் செஞ்சுச்சு. பட் எனிவே அதெல்லாம் வந்து நாங்கள் கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்ச ஒரு ஃபீல் தான் வந்து எனக்கு இருந்துச்சு. அண்ட் சாண்ட்ரா வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தான் செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைச்சிச்சு. அண்ட் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் சண்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் டிக்கெட் ஃபினாலே வந்து 60 ரூபா கொடுப்பாங்க, அதுவே கொஞ்ச நேரம் ஓட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு எவிக்ஷன் கூட இருக்குது. இவங்க 2 பேரும் வந்து ரெட் கார்டு வாங்கி வெளியே போயிருந்தாலுமே சுபிக்ஷா எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ 3 எவிக்ஷன் இந்த வீக் அப்படிங்கிறது இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைமா நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். ஸோ மீடியா மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட வந்து சந்திக்கிறேன். அல்தர் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.